ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் 59 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்திற்குள்ள தேவன் நமக்காக என்ன செய்கிறார் என்று 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக நம்முடைய தேவன் நம்மை நேசித்து நமக்காக முதலாவதாக என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் தாவீது தேவனை அதிகமாக நேசித்திருக்கிறார். தாவீதையும் தேவன் அதிகமாக நேசித்து ஒவ்வொரு நாளிலும் தாவீதை தேவன் சந்திக்கும் போது அவர் கிருபையினால் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டு. இன்று உலகத்தில் மனிதர்கள் ஒருவரை நாம் சந்திக்கும் போது அவர்களுக்கு பழங்களையோ மற்ற ஒரு வெகுமதிகளை நாம் கொடுத்து அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியோடு நாம் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் மற்ற மனிதர்களை சந்திக்கும் போது அப்படி செய்கிறோம். ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவு இருக்கும் என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் என்றால் தேவன் அந்த மனிதனுக்கு அவனை சந்திக்கும் போது மனிதனை சந்திக்கும் போது எப்படியாக சந்திக்கிறார் என்றால் தம்முடைய கிருபையினால் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையை அளிக்கிறவராக கிருபையோடு உங்களை சந்திப்பதற்காக வருகிறார். தேவன் காலையில் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் காலையில் சந்திக்கிற நேரமாக இருக்கிறது. காலையில் தேவன் புதிய கிருபைகளை தேவன் பரலோகத்திலிருந்து எடுத்து வந்து தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபையை கொடுப்பதற்காக அவர் சந்திப்பதற்காக தம்முடைய சிங்காசனத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனையும் நேசித்து அவர் தம்முடைய கிருபை அளிப்பதற்காக அவர் சந்திப்பதற்காக வருகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று தாவீதுடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேவனை சந்திக்கிற ஒரு பழக்கமுடையவராக அவர் சந்திக்கும் போதெல்லாம் தேவன் தம்முடைய கிருபை கொடுக்கிறார் என்று தாவீது அறிந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் கிருபையை தேவனிடத்தில் அனுதினமும் தேவனை சந்தித்து கிருபையை பெற்றிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தாவீதை போல தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள். தேவன் அதிகாலையில் அவரை தேடுவேன் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். காலை வேளையில் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை சந்திப்பதற்காக கிருபையோடு கூட அவர் வருகிறவராக இருக்கிறார். நீங்களும் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய சத்துருக்கள் அநேகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த சத்துருக்களை அவர் சரி கட்டுதலை அந்த நீதியை செய்கிறவரை காணும்படியாக அவர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சத்துருக்களுக்கும் அவர் நீதி சரி கட்டுதலை அவர் செய்திருக்கிறார். அதை தாவீது கண்டிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டங்கள் வேதனைகள் அதன் நிமித்தமாக சத்துரு நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்ற அந்த நீதி சரி கட்டுதலை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் தேவன் ஒவ்வொரு நாளிலும் தம்முடைய பிள்ளைகளை நேசித்து தேவன் சத்துருக்களை அழித்து தேவன் நமக்கு நீதிகளை செய்து அவர் நம்மை காணும்படி அந்த காரியங்களை நீங்கள் உணரும்படியாக காணும்படியாக அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட நன்மைகள் தாவீதுடைய வாழ்க்கையில் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாமும் கூட அதிகாலையில் தேவனை தேடுவோம். அவர் உங்களுக்காக தேவன் சந்திப்பதற்காக கிருபையை அவர் கொண்டு வந்து நமக்காக கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களே நீதி சரி கட்டுதலை செய்யும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் ஒரு புதிய நாளின் முதல் நாளில் நீங்கள் காத்திருந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்துருக்களின் நின்று நீங்கள் விடுதலையாக
உண்டாகும்படியாக அந்த ஆசீர்வாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை சந்திக்கும் போதெல்லாம் உடைய கிருபையை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை நீர் ஆண்டவரை அழித்து அந்த சரி கட்டுதலை நீதி செய்கிற காரியங்களை நாங்கள் காணும்படியாக நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீர் அழித்து நீதியை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து எங்களை ஆசீர்வதித்து உங்கள் கிருபையை நீர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த புதிய நாளையில் நீர் ஆண்டவரை கிருபையோடு நீர் சந்தித்து ஒவ்வொருவரையும் நீர் கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருவின் நீதி சரி கட்டுதலையும் நாங்கள் காணும்படியாக நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.